உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. முதலமைச்சர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறார் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார் முதலமைச்சர் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது விவகாரம் தமிழகத்தில் பூதாகரமாக கிளம்பியிருக்கக்கூடிய இந்த சூழலில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனளிக்காது என்று எச்சரித்தோம் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனளிக்காது என்று எச்சரித்தோம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, வணக்கம். மேகதாது விவகாரம் தொடர்பாக தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறார். தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார் முதலமைச்சர் என்று ஒரு விமர்சனத்தை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அதாவது தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே இந்த காவிரி நதிநீர் தொடர்பாக தொடர்ந்து மோதல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த வகையில் தான் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்து விடாத காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் சட்ட ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து நமக்கு அதாவது தமிழகத்திற்கு ஜூலை 12ஆம் தேதியே பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை உரிய வகையில் பெய்யாத காரணத்தினால் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்காத காரணத்தினால் மேட்டூர் அணை வறண்டு காணப்படுகிறது. இதனால் குறுவை சாகுபடியும் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பரபரப்பான நிலையில்தான் காவிரிக்கு குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. ஆனால் இதற்கு தமிழக அரசும் பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் காவிரி நதிநீர் மேகதாது தொடர்பாக ஆலோசிக்க தமிழக முதலமைச்சர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்ல இருப்பதாக தகவல்களும் என்பது வெளியாகி இருந்தது. இந்த கர்நாடக முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் போய் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது என்று எதிர்கட்சிகளும் சரி பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து அவர்கள் தரப்பு பதிலை தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் தான் தற்பொழுது அதற்காக அதாவது திமுக தலைவர் ஒரு எக்ஸ்தல பதிவில் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார் முதலமைச்சர் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் விவசாயிகள் சங்கத்தினர் எல்லோரும் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பலிக்காது என்று எச்சரித்தோம். ஆனால் கர்நாடகா செல்ல வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கையும் வைத்தோம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்ட மாநிலத்துடன் சட்ட ரீதியாகத்தான் ஒரு போராட வேண்டும் என்பதே கடந்த காலத்தில் நாம் பெற்ற படைப்பினை உபரி நீரை வெளியேற்றும் வடிகால் பகுதியாகத்தான் அவர்கள் தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள் என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தான் கர்நாடகம் சென்றால் காவிரியை கையோடு எடுத்து வந்து விடலாம் என்று தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் நினைத்தாரோ என்னவோ என்றும் நமது எச்சரிக்கைகளை மீறி கர்நாடகம் செல்வதற்கு தூது அனுப்பினார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட சொல்லி உத்தரவிட்டதும் நீங்கள் இப்போதைக்கு வர வேண்டாம் என்று கேட்டை சாத்திவிட்டார்கள் என்றும் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக நேற்று கர்நாடக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இங்கு கர்நாடகாவில் சூழல் சரியில்லாத காரணத்தினால் தமிழக முதலமைச்சர் தற்பொழுது கர்நாடகாவிற்கு வர வேண்டாம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதனையும் தற்பொழுது இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது போன்ற சூழ்நிலைகளை முன்பே கவனித்துதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் எச்சரித்தோம். இனியேனும் தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையான காவிரி விவகாரத்தை முதலமைச்சர் ஆலோசனைகளோடு அணுக வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். நமது முதலமைச்சரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கர்நாடகாவில் ஆகஸ்ட் 2 அன்று அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அம்மாநில முதலமைச்சர் அழைப்பு விடுத்து அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை தனது செயலால் உணர்த்தி விட்டார் என்றும் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது முடியுமா முடியாதா என்ற கேள்வியையும் தற்பொழுது இந்த பதிவில் வெளியிட்டு கேள்வியை முன்வைத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.